விஜய்க்கு எதிராக வந்து அந்த போராட்டத்தை திருப்பினதை நம்ம பார்த்தோம். மற்றவங்க எல்லாம் வந்து நீட்டுக்காக போராடினா இங்க வந்து ஜனநாயகம் படத்துக்கு எதிராக போராடிட்டு இருந்தாங்க. கரெக்டா பாராளுமன்றம் கூடும்போது அந்த விவகாரத்தை பெருசாக்கி நிறைய பில்ஸை வந்து அவங்க கையில வச்சிட்டு இருக்காங்க. திமுக வந்து என்ன நிலைமை எடுப்பாங்க, ஒரு ஒரு தள்ளி இருந்து ரொம்பவும் ஒட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ண பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப டீப். அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஐடியாமன் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். இன்னைக்கு நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறீங்கன்னா சித்தாந்தத்துல உரிய கட்சியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நாங்க தான் எல்லாத்துக்கும் காவல்னு சொல்லப்படுற கட்சியா இருக்கலாம். திராவிட கட்சிகளே காசு கொடுத்து ஆளை கூட்டலைன்னா அவங்களால கூட்டம் காமிக்க முடியல அப்படிங்கிறது கண்கூடாக பார்க்கப்பட்ட உண்மையாக இருக்கு. அரசியல் கட்சிகளான கூட்டத்துக்கே இது அரசியல் கட்சி கிடையாது, தெரிந்த முகங்கள் கிடையாது. அதுல எல்லா போராடின அவ்வளவு பேரும் பாத்தீங்கன்னா நீட்டுக்காக படிக்கிற பசங்களா, இல்ல நீட்டுக்காக படிக்கிற பசங்களோட அம்மா அப்பாவானா அதுவும் கிடையாது, இல்ல நாளைக்கு ஏதாவது அவங்க வீட்டுல இருந்து நீட் எழுத போறாங்களா அதுவும் தெரியாது. ஆனாலும் ஒரு கூட்டம் அவங்கள நோக்கி வருது. என்ன ஏதுன்னே தெரியாம நம்ம தொடர்ந்து ஊடகங்கள்ல பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி அன்கண்டிஷனல் சப்போர்ட்டு, அன்கண்டிஷனல் அக்ரஷன், இந்த மாதிரி அன்கண்டிஷனல் ஒரு ஸ்டபர்னஸ், அதுதான் ஏன், அதனுடைய உள்ளர்த்தம் தான் என்ன, அதற்கான பின்கை யாரு அப்படிங்கிறது தான் சார் ஒரு கொஸ்டினாவே இருக்கு அதை பார்க்கும்போது. இந்த ஜென்சி இளைஞர்களுக்கு வந்து அரசியல் புரிதல் கிடையாதுங்க. அவங்கள வந்து எடுப்பார் கைப்புள்ளியாகவும் யாரும் பயன்படுத்த முடியல. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வேற, நான் சொல்றது வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவங்க கிட்ட மிகப்பெரிய அளவுல அரசியல் புரிதல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அது சந்தேகம் தான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது. இந்தியாவுல என்ன நடந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க ஒரு விஷயத்த வந்து அவங்க மிக முக்கியமா எடுத்துக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளுடைய பாஜகவுக்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேன். ஏன்னா மோடிக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல அங்க வந்து பிரச்சாரம் செய்யப்பட்டது. என்னதான் டார்கெட் வந்து தர்மேந்திர பிரதான் அப்படின்னாலுமே மோடிக்கு எதிராக வந்து நம்ம பயன்படுத்த முடியாத வார்த்தைகளை வச்சு அந்த ஜென்சி இளைஞர்கள் பேசின காணொலி எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு இவங்களுக்கு என்ன கோபம் அப்படிங்கறது கூட தெரியல நம்மளுக்கு. ஏன்னா இவங்களுக்கு வரலாறு தெரியாது, காங்கிரஸ் ஆட்சியை இவங்க பார்த்தது கிடையாது, பாஜக ஆட்சியில என்னவெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் பத்தி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா மோடி மேல இப்படி கண்மூடித்தனமான வெறுப்பை காட்டக்கூடிய அளவுக்கு அந்த காணொலிகள் பாக்கும்போது இவங்க அந்த பர்டிகுலர் பேசினவங்க அத்தனை பேருமே ஜென்சியோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இல்ல அவங்க வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட இல்ல வேற ஏதாவது கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருந்தாங்களா? ஏன்னா இந்த கேம்ல வந்து எல்லாமே இருக்கும். உண்மையிலேயே ஜென்சி இளைஞர்கள், அரசியல் புரியாத இளைஞர்கள் மோடி மேல வெறுப்பா அவங்க பேசியிருக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் வந்து மோடி மேல வெறுப்பை விதைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான நபர்களை வந்து செட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க போய் நீ போய் பேசு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாக்குறோம். விஜய்க்கு எதிராக வந்து அந்த போராட்டத்தை திருப்பினதை நம்ம பார்த்தோம். மற்றவங்க எல்லாம் வந்து நீட்டுக்காக போராடினா இங்க வந்து ஜனநாயகம் படத்துக்கு எதிராக போராடிட்டு இருந்தாங்க. அப்ப இது எல்லாமே வந்து செட்டப் தானே, அது நம்மளுக்கு கிளியரா தெரியுது இல்ல. அப்ப இதே மாதிரி அங்கேயும் நடந்திருக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அப்ப இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஜாக்கிரதையா அணுகணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இந்த பக்கம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற போது அந்த பக்கம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த போராட்டத்தை விமர்சித்தும் இந்த போராட்டத்துல பேசின கருத்துக்களை விமர்சித்தும் எத்தனையோ ஜென்சி இளைஞர்கள் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்க களத்துக்கு வரல, பாஜகவுக்காக வரல, ஆனா அந்த அவங்களுடைய குரல் இன்னைக்கு அதுவும் கேட்டுட்டே இருக்கு. அப்ப இதுக்கு போனவங்களே நிறைய பேர் வந்து மனசு மாதிரி பேசிட்டு இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். சோ இது வந்து என்ன நடக்க போகுது, இதுக்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான களம் மாறப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்வாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து எலெக்ஷன்ஸ் எதுவும் பக்கத்துல இல்ல. ஆனா இவங்க பாஜகவுக்கு எதிராக ஒரு ரோட் மேப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ப்ராட்டஸ்ட் எப்படி வந்து தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சியில வந்து தொடர்ச்சியா போராட்டம் நான் பண்ணிட்டே இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு ரோட் மேப் ஃபார் 2029க்கு பாஜகவுக்கு எதிராக போராட்டங்கள் மட்டுமே அதிகமாக செய்ய வேண்டும் அப்படிங்கறத அவங்க இது பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்து இந்த E20 பெட்ரோல் பிரச்சனை இருக்கு, நிதியமைச்சர் எதிர்த்து நீங்க ஞாபகப்படுத்தினீங்க, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும். இந்த E20 இஷ்யூஸ்
அப்புறம் அந்த எஃப்சிஆர்ஏ உடைய அந்த சில ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது குறித்து, மழைக்கால கூட்டத்தொடர், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மகளிர் இதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சில அமெண்ட்மெண்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, சிஏஏ போன்ற அமெண்ட்மெண்ட்டுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காகவே இது திட்டமிட்டே நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆமாங்க, இது நம்மளே பேசியிருக்கோமே. இப்போ நீங்க பாராளுமன்றம் எப்பவெல்லாம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு புதிய பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் கிளப்புவாங்க. இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துக்கிட்டே தான் வரும். நீங்க வந்து பிகாசஸ் அந்த ஒரு டெலிபோன் விட்டு கேட்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையாகட்டும், இடன்பர்க் பிரச்சனையாகட்டும், ரஃபேல், மணிப்பூர் விவகாரம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பாராளுமன்றம் கூடும்போது தான் எதிர்க்கட்சிகளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கையில் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இது நடக்கும். இந்த அதானி விஷயமாகட்டும், அமெரிக்க வரி விதிப்பு விவகாரமாகட்டும், இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா பாராளுமன்றம் கூடும்போது அந்த விவகாரத்தை பெருசாக்கி பாராளுமன்றத்துல வந்து அதை விவாதம் பண்ணணும், மத்த எதை பத்தியும் பேசக்கூடாது, இதைத்தான் பேசணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்து இதற்கு இடையில தான் பாஜக அரசு இத்தனை சட்டங்களையும் இத்தனை அமெண்ட்மெண்ட்டுகளையும் கொண்டு வந்திருக்கிறது. இந்த முறையும் அப்படித்தான் பண்ண போறாங்க. இப்ப இந்த இந்த சமயம் வந்து டீலிமிட்டேஷன் பில் வரப்போகுது, எஃப்சிஆர்ஏ பில் வரப்போகுது. அடுத்த அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அந்த மாதிரியான பில்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்களா என்னங்கிறது தெரியல. இன்னும் நிறைய பில்ஸ் வந்து அவங்க கையில வச்சிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்க்கட்சிகளுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? இந்த பில்ஸ் எல்லாம் பாஜகவை நிறைவேற்ற வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வேற புதிய பிரச்சனைகளே வந்து கிளப்பிட்டே இருக்காங்க. பாஜக வந்து இந்த பிரச்சனைகளுக்கு இடையே நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட், அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விலகல், இது குறித்து எதிர்க்கட்சிகள் வந்து நல்ல ஒரு குஷியா இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் வந்து பாஜக தோல்வின்னு விமர்சிக்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் பாஜகவின் ராஜதந்திரம் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும், மறுபுறம் இனி வரும் பாராளுமன்றங்கள்லயோ கூட்டத்தொடர்லயோ இல்லைன்னா இந்த 2029 வரைக்கும் இருக்கிற இடப்பட்ட காலத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவும் பாஜகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்லாக் ஆயிருக்காங்களா? அதற்கு நெருங்கி வருவதற்கான சமிக்ஞைகள் தெரிகிறது. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம், ஏன்னா இந்த நீட் போராட்டம், டெல்லி போராட்டத்துல அந்த 20th அன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து மாணவர்கள் மேல தடியடி எல்லாம் நடத்துறாங்க. அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுக்கிற போதே அவர் வந்து பெருசா பாசிச பாஜக, மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும், அதுன்னு இதெல்லாம் எதுவுமே சொல்லல. அவர் அதுக்கு பதிலா என்ன சொல்றாருன்னா, நீட் தேர்வு ரத்தே நிரந்தர தீர்வு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாரு. பாஜகவை வந்து பெருசா விமர்சிக்கவே இல்லை. தமிழ்நாட்டுல வந்து அதே டெல்லி போராட்டம் மாதிரியே இங்கேயும் பண்ணறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த போராட்டத்திலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படி, அவங்க யாரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தாவேகா ஆட்சியை தான் டார்கெட் பண்றாங்க. விஜயை தான் வந்து டார்கெட் பண்றாங்க. அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு, அதைத்தான் வந்து அவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ அப்போ திமுக வந்து ஒரு விதத்துல இந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கே அவங்க வந்து ஒரு சிக்னல் கொடுத்துட்டதா பார்க்க முடியுது. மசோதாவுல எங்களுக்கு அந்த ப்ரொபோர்ஷனேட் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா நாங்க வந்து ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சிக்னலை கொடுத்துட்டு தான் தெரியுது. ஸோ அப்போ பிஜேபியும் வந்து என்ன விலை கொடுத்தாவது இந்த மசோதாவை நிறைவேற்றியே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சான்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கிற போது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருகிறது. ஆனா திமுக வந்து என்ன நிலைமை எடுப்பாங்க, ஒரு ஒரு தள்ளி இருந்து ஒரு சைலண்டான பார்ட்னர் மாதிரி இருப்பாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ரொம்பவும் ஒட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ண பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப டீப். அதை வந்து ஒரே நாள்ல வந்து அதை சரி பண்ணி அவங்களால மேல கொண்டு வர முடியாது. அவங்க அந்த பக்கம் போனாங்கன்னா அவங்களுக்கு டேமேஜ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்ப அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ற விதமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நெருங்குவாங்களே தவிர உடனடியா வந்து நெருக்கம் காட்டி கூட்டணி அமைச்சரவை அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எலெக்ஷனுக்கு வந்து இன்னொரு 3 வருஷம் இருக்கு அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் அவங்க பல்ஸ் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. என்ன இருக்கு, எப்படி இருக்கு, காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்க, இந்தி கூட்டணி என்ன பண்ண போகுது, எப்படி இங்க சினாரியோ மாறுது, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் விஜயோட வேவ் ஒர்க் அவுட் ஆகுமா, அவங்களுக்கு மறுபடியும் எம்பிக்கள் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால டிஎம்கே வந்து ஒரு வெயிட்டிங் கேம் விளையாடுவாங்க. பாஜகவை மிகப்பெரிய அளவுல விமர்சிக்காம பாஜகவையும் தாவேகாவையும் சண்டை மூட்டும் வேலையை தான் அவங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா விஜயை பார்த்து நீ வந்து பாஜகவுக்கு எதிராக பேசு, பாஜகவுக்கு எதிராக பேசு, நீ இதுக்கு கருத்து சொல்லு, அதுக்கு கருத்து சொல்லுன்னு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இவங்க வந்து பெருசா அதை எதிர்த்து இது பண்றது கிடையாது. ஸோ அப்போ இது வந்து ஒரு அரசியல் ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய முடிவு என்னவா இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்.
மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் உங்களை கோரிக்கை வைக்கிறோம். தமிழகத்துல ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிற நேரத்துல தேசிய அளவுல இன்டர்நேஷனல் லெவல்ல ஊடகங்கள் மட்டுமல்லாம உலகமே உற்று நோக்கும் வகையில் இந்தியாவில் சிஜேபி ப்ரொட்டஸ்ட், மாணவர்களின் எழுச்சி போராட்டம். ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. காங்கிரஸ் மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள், ஸ்டூடெண்ட்ஸ் சேவ் தேர் ஃபியூச்சர் அப்படிங்கிறாரு. யூ ஹவ் டன் இட் அப்படிங்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்படி தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ப்ரொட்டஸ்டை வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்க, தங்களுடைய வெற்றியாக கொண்டாடி கொண்டிருக்க தோற்றுவிட்டதா பாஜக? பாஜக தோற்றுவிட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதை நான் முழுசா பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புறேன். இந்த சிஜேபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி ஆரம்பிச்ச போதே அதற்கு முன்னாடியிலிருந்து இந்த ஜென்சி ப்ராட்டஸ்ட் இந்தியாவை தாக்குவது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அப்ப கண்டிப்பா பாஜகவுக்கும் இது தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த சிஜேபி ப்ராட்டஸ்ட் இந்த சிஜேபி நிறுவனம் தொடர்ச்சியா பாஜக அரசை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த நீட் பிரச்சனை விவகாரம் வெடிச்சது. அப்போ இதை நம்ம ஆரம்பத்திலேயே சரி செய்யல அப்படின்னா அவங்க போராடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதும் பாஜகவுக்கு தெரியும். அப்போ அதையும் அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவரு அமெரிக்காவில இருந்து நேரா வராரு. அவரை காவல்துறையே பாத்தீங்கன்னா அவரை ப்ராட்டஸ்ட் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறாங்க. அந்த சோனம் வாங்சு அப்படிங்கிறவர் உண்ணாவிரதம் இருக்காரு. இது எல்லாம் நடக்கும் போது இந்த ப்ராட்டஸ்ட் எப்படி வேணா முடியலாம், நம்ம ஆட்சிக்கே ஒரு பிரச்சனை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் பாஜகவுக்கு தெரியும். இப்ப இந்த ப்ராட்டஸ்ட் ஆரம்பிக்குது, அவர் உண்ணாவிரதம் இருக்காரு, 10 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது. அதற்கு பிறகுதான் பாஜக அரசு அதை பத்தி யோசிக்கிறாங்க. ஒரு நீதிமன்ற வழக்கு வருது, அதுல அவரை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சேர்த்துறாங்க. அதற்கு பிறகு அபிஜித் தீப்கே உண்ணாவிரதத்தை கண்டினியூ பண்ற அப்படிங்கிறாரு. 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுது. சோ அதற்கு முன்னாடியே இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு அவசர உணர்வும் மத்திய அரசு கிட்ட இல்ல அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியுது. அப்ப ஏன் இதெல்லாம் செய்யணும்? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். மத்திய அரசு உளவுத்துறைக்கு உங்களை விட என்னை விட இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரையும் விடவும் உளவுத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய தகவல் இருக்கு. இந்த மாதிரிலாம் நடக்கும், அந்த ப்ராட்டஸ்ட் தொடர்ந்தது அப்படின்னா எப்படி வேணா போகலாம். ஒருவேளை விவசாயிகள் போராட்டம் மாதிரி நீண்ட நாள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட அதுல இருந்தது. நம்ம எல்லாருமே பார்த்தோம். பஞ்சாப்ல இருந்து ஒரு கும்பல் வர்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அவங்க அமெரிக்காவில இருந்து அந்த காலிஸ்தானி குரூப் நீங்க ஆகஸ்ட் 15 வரைக்கும் இந்த போராட்டத்தை நடத்துங்க, நாங்க ஃபண்ட் பண்றோம், உங்களுக்கு இவ்வளவு $1 மில்லியன் தரோம் அப்படின்லாம் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அப்ப இவ்வளவு இன்ஃபர்மேஷனையும் வச்சுக்கிட்டு பாஜக ஏன் இந்த போராட்டத்தை அனுமதிக்க வேண்டும்? அது அங்கதான் அடிப்படை கேள்வி இருக்கு. அப்போ பாஜக என்ன நினைச்சது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இந்த ஜென்சி போராட்டம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லைனாலும் நாளானைக்கு கண்டிப்பாக இந்த போராட்டம் ஏதோ ஒரு விதத்தில் நடந்தே தீரும். அப்போ இந்த சிஜேபி என்ன பண்றாங்க, தர்மேந்திர பிரதான் ரிசைன் செய்ய வேண்டும். இப்ப இந்த நீட் விவகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. தர்மேந்திர பிரதானை ரிசைன் செய்ய வேண்டும் என்று சிஜேபி முதலில் கேட்கவில்லை. அதற்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பாஜகவில் இருக்கிறவங்களே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், அவரால கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, அந்த இடத்துல வேற யாரையாவது உட்கார வைங்க, அவருக்கு வேற ஏதாவது ஒரு போர்ட்போலியோ கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நான் இது தொடர்பா ஏப்ரல் மாசமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த சமயத்துல இருந்தே எதுவுமே நடக்கல. அரசாங்கம் இவ்வளவு பிடிவாதமா தர்மேந்திர பிரதானை நாங்கள் ராஜினாமா செய்ய விட மாட்டோம் அப்படின்னு இருந்திருக்கு. ஒருவேளை அவர் ராஜினாமா செஞ்சிருந்தா. இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்டுக்கு கொஞ்சம் முன்பாக ஒரு மந்திரி சபையில ஒரு ஷஃபில் அப்படிங்கிற ரீதியில பேச்சு வரும்போது எக்ஸாக்ட்லி கரெக்டா கல்வித்துறை கொடுக்கப்பட இருந்ததாக ஒரு செய்திகள் கூட உலா வந்தது. அப்பவே அவங்க மாத்தி இருப்பாங்க ஜெனரலாவே.
இந்த புரொட்டஸ்ட்னாலேயே பாஜக தோல்வியை ஒத்துக்கொண்டதாக ஆகிவிடும்னு அவரை இலாக்கா மாற்றாம வச்சிருந்தாங்களா? ப்ராட்டஸ்டுக்கு முன்னாடியே மாத்தி இருந்தா தோல்வியே கிடையாதுங்களே. அதற்கான வாய்ப்பும் மாத்திய அரசுக்கு இருந்தது இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி மந்திரி சபை மாற்றம் அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடியில இருந்தே பேசப்பட்டது. அப்ப எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும்னு சொன்ன எதிர்பார்த்தோம். ஆனாலும் நடக்கல. பாராளுமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி வந்து இது நடக்கும்னு எதிர்பார்த்தோம். அப்பவும் நடக்கல. ஆனா இந்த பேச்சு வந்துகிட்டே இருக்கு. நிதியமைச்சர் மாற்றப்பட போகிறார், கல்வி அமைச்சர் மாற்றப்பட போகிறார், சக்திகாந்த் தாஸ் வந்து நிதியமைச்சராக போகிறார். இந்த மாதிரி பேச்சு வந்துகிட்டே இருந்தது. அப்ப நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா, பாஜகவுக்கு இந்த சிஜேபி அப்படிங்கிறவங்க வந்து ப்ராட்டஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக ஜென்சி போராட்டம் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதையும் தெரியும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, தர்மேந்திர பிரதானை நாங்க ரிசைன் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனால என்ன ஆச்சு, இந்த சிஜேபி அந்த பார்ட்டியுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் தர்மேந்திர பிரதானை சுத்தியே இருந்தது. அதை தாண்டி அவங்க எதையுமே யோசிக்கல. அவங்க வந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கறத மட்டும்தான் கோரிக்கையா வச்சாங்க. ஒருவேளை நம்ம எல்லாம் கேட்ட மாதிரி தர்மேந்திர பிரதான் முன்னாடியே ராஜினாமா பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த ஜென்சி ப்ராட்டஸ்ட்ல வேற என்ன கோரிக்கை வந்திருக்கு, இதை விட ஒரு பெரிய கோரிக்கை வந்திருக்கு. மோடி ரிசைன் பண்ணணும், அமித்ஷா ரிசைன் பண்ணணும், இல்ல எங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றணும், இந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அப்போ பாஜக வந்து இந்த தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவை தள்ளி போட்டதன் மூலமாக இந்த சிஜேபி ப்ராட்டஸ்ட் வந்து அவங்களுடைய மைய கோரிக்கையே இதை வைத்து இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை மட்டுமே முன்னிறுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு அவங்களை தள்ளிடுச்சுன்னு நான் பாக்குறேன். அப்ப அதன் மூலமாக ஒரு தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த போராட்டத்தையே ஒரு கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு பாக்குறேன். ஒரு கட்டுப்படுத்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளதான் அந்த போராட்டம் இருந்தது அப்படிங்கிறத பாக்குறேன். அதை தாண்டி அவங்களால எங்கேயும் போக முடியல. ஏன்னா அரசாங்கம் வந்து பிடிவாதம் பிடிக்குது. அதை தாண்டி இவங்களால வேற எங்கேயும் போக முடியல அப்படிங்கிறதுனால அந்த இடத்துலயே வந்து ஒரு 35 நாள் ஆக்சுவலா போராட்டம் நடந்தது. அதுக்கு மேல அவங்களால வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா அபிஜித் தீப்கே வந்து ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாருமே உள்ள நிறைய பேர் புந்துட்டாங்க. போராட்டத்தை பத்தியும் வந்து நெகட்டிவா நிறைய பேச ஆரம்பிச்சாச்சு. உள்ள வந்தவங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. சோ உள்ள நிறைய பேர் வந்ததன் மூலமாக பாஜகவுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் வந்து இதற்கு ஆதரவு கொடுத்தாங்க, அங்க என்னவெல்லாம் பேசப்பட்டது. அப்ப இது வந்து பாஜகவுக்கும் ஒரு பாடம். சோ அதனால இந்த போராட்டத்தை ஒரு அதாவது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட என்விரான்மெண்ட்டுக்குள்ள பாஜக நடக்க அனுமதிச்சிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே சார். ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இது பாஜக எதிர்பார்த்தது தான். ஆனா இது அடுத்த லெவலுக்கு போகாம இன்ஃபேக்ட் பாஜக தடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். இந்த பாஜகவுக்கு லாஸா பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. எஸ், நான் அதை அக்செப்ட் செய்து கொள்கிறேன். மற்றொரு புறம் திடீரென அதுல வந்து போராட்ட களத்துல ராகுல் காந்தி வராரு, அவரை குண்டு கட்ட தூக்கிட்டு போறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு கைது சம்பவம் கூட ஞாபகம் வந்தது சார். தொடர்ந்து ஐயோ கொல்றாங்களே அப்படின்னு. அதான் சார், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க ஒரு பக்கம் போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் நமக்கு தான் கிரெடிட் வரணும்னு அவங்க ஒரு பக்கம் போராட்ட களத்துல குதிக்கிறாங்க. சரத் பவார் மேலெழுந்த வாரியாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி பேசுறாங்க. ஆனா இதுல என்னன்னா, திமுக நேரடியா தரலனாலும் பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ள திமுக எம்பிஸ் மட்டும் போராட்டம் நடத்தினதை பார்க்க முடிஞ்சது நம்மளால இந்த சிஜேபி ப்ரொடெஸ்டுக்கு ஆதரவாக. ஸோ இந்த சினாரியோவை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனிவே ஒரே ஒரு எதிரிதாப்பா பாஜக அப்படிங்கறதுல எதிர்கட்சிகள் ஒன்றிணைதா. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, இவங்க எவ்வளவுதான் ஒன்றிணைந்தாலும் இவங்களை தாண்டி சிஜேபி ஸ்கோர் பண்ணிட்டாங்களா? இல்லைங்க, சிஜேபி தான் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா இதற்கு பின்னாடி வந்து காங்கிரஸ் இருக்கா, இல்ல வந்து இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. சிஜேபியை ப்ராட்டஸ்ட் பண்ண விட்டதன் மூலமாக பாஜகவுக்கு சில கெயின்ஸ் இருக்கிற மாதிரி சிஜேபியை முன்னிறுத்தி இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் பின்னாடி இருக்கிறதுனால இவங்களுக்கும் சில கெயின்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஜென்சி இளைஞர்கள் வந்து மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பாஜக அவர்களையும் ஒரு எதிரியா நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து இவங்க போயிட்டு கேம்பெயின் பண்ணி அந்த அவங்களுடைய ஆதரவை இவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. நாங்க எல்லாம் ஜென்சி பின்னாடி இருக்கோம், ஜென்சிக்கு எல்லாம் எங்க பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்றாங்க. ராகுல் காந்தி அப்படிதான் முயற்சி பண்ணாரு. அவர் அந்த 20ஆம் தேதி அந்த ப்ராட்டஸ்ட் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் யாருக்கும் சொல்லாம நான் பிரதமர் இல்லம் நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்குதான் வந்தாரு அவர். அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவர் ஆக்டிவா இருந்தார்.
மற்றபடி ஆக்டிவாலாம் எதுவுமே இல்லை. அப்போ அதை வந்து எப்படியாவது ஹைஜாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் அறிக்கையிலேயே சொன்னாரு, வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட். அந்த நிறைய பேர் வந்து உங்களோட போராட்டத்தை தவறா பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஏன்னா நீங்க அரசியல் கட்சிகளை உள்ள விட்டீங்கன்னாவே இதுதான் பிரச்சனை. இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எந்த ஒரு அரசியல் கட்சியுமே நம்ம உள்ள விடல. இங்க இருந்து போராடிய இளைஞர்கள் திமுகவுல இருந்து அனைத்து கட்சிகளும் வந்தவங்களை எல்லாம் திருப்பி அனுப்பிச்சாங்க. ஆனா இங்க வந்து யார் வந்தாலும் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. உள்ள இறங்கி போராடினாங்க. கட்சி சாயம் இல்லாம நபர்களாக இண்டிவிஜுவலாக போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது ஜல்லிக்கட்டுல. அப்ப அந்த சமயத்துல அவங்க மேல வந்து திமுக சாயம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து வந்தவங்க எல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சு அது அவங்க வந்து திமுக பக்கம் ஒதுங்கி இப்ப இன்னைக்கு எப்படி ஜூலி திமுக பக்கம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கு வந்து அவங்களுக்கு. ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க. குறிப்பா இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது. நீங்கள்லாம் அதை வந்து பாஜகவுடைய தோல்வியாக பாக்குறீங்க. ஆனா பாஜகவே ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தனால தான் அவங்க அந்த வட்டத்துக்குள்ளேயே போராட்டத்தை முடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா இந்த போராட்டம் கண்டிப்பாக மோடிக்கு வைக்கப்பட்ட குறியாக தான் இருக்கும். இதில் நிறைய வெளிநாட்டு சதிகள்லாம் இணைஞ்சிருக்கு. இதுல காங்கிரஸ், சிஜேபி இல்லைன்னா ஆப் போன்ற கட்சிகள் தன்னுடைய லகான கையில எடுக்கப்பட்டாலும் சிஜேபி தான் அவங்க தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுதான் நியாயமான விஷயமும் கூட அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து பாஜக இதை முன்னாடியே ஸ்மெல் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறது. ஏன்னா உளவுத்துறையில உங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எங்களுக்காக பகிர்ந்துருக்கீங்க சார். ரெண்டாவது, இந்த சிஜேபியின் ப்ரொட்டஸ்ட் இவங்க நாளைக்கு அரசியல் கட்சியா மாறினாங்க அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்க போறாங்க, இவங்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் மார்க்னு சொல்லியிருக்கீங்க. எனவே மத்திய அரசு வந்து இதை வந்து ரொம்ப நீட்டா கிளீனா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ்ல சிஜேபியுமே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க மக்கள் கிட்ட. அதனாலதான் அவங்களே வாலண்டியரா அதை முடித்து வைக்க வேண்டிய அவசியத்துக்கு உள்ளாகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.